எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பெனியில் 5th இயர் செலிப்ரேஷன் அப்போ நம்மளுடைய எம்டி சாரும் சிஇஓ சாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் பே அப்படின்ற அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலெட்டை எப்படி வவுச்சராக கன்வெர்ட் பண்ணணும், ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ண வவுச்சரை எப்படி நம்மளுடைய ஆக்சிஸ் பே அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்சிஸ் பே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு சைன்இன் பேஜ் கிடைக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன் அப் ஆப்ஷன் நம்ம டச் பண்ணும்போது நமக்கு சைன் அப் பேஜ் கிடைக்கும். ஸோ இந்த சைன் அப் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இதில் என்னுடைய நேம் வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து இமெயில் இருக்கும். ஸோ கீழே இமெயிலில் வந்து என்னுடைய இமெயில் ஐடியை வந்து நாங்கள் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்கும், அதாவது ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இங்கே நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இங்கே என்ட்ரு பண்ண முடிச்ச பிறகு கீழே வந்து பின் நம்பர் இருக்கும். இங்கே பின் நம்பர் வந்து நான் இங்கே வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து அக்ரி கொடுக்குறேன். அக்ரி கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் டச் பண்ணுறேன். ஸோ இங்கே சைன் அப் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஓடிபி வந்து நம்மளுடைய ஜிமெயிலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ ஓடிபி வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். 2778 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்து இங்கே நான் ஓடிபி வெரிஃபிகேஷனில் வந்து நாங்கள் கொடுக்குறேன். 2778 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா கீழே வெரிஃபைட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கே சைன்இனில் வந்து என்னுடைய ஜிமெயில் ஐடியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுறேன். கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து திரும்பவும் வந்து நம்மளுடைய ஜிமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே நான் பார்க்குறேன். 46755 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இங்கே அதே நான் என்ட்ரு பண்ணுறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆக்சிஸ் பே வந்து ரிஜிஸ்டர் ஆகி நமக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்மளுடைய வேலெட்டை எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய வேலெட்டில் இருந்து எப்படி நம்மளுடைய ஆக்சிஸ் பேக்கு வந்து வவுச்சர் மூலியமாக நாம் இங்கே ரெடீம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த வவுச்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வவுச்சர் கோடு இருக்கும். அதன் கீழே பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இருக்கும். அதன் பிறகு வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து நமக்கு வந்து ஆக்சிஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஸ் ஸ்டோர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஸ் பே அப்படின்னு சொல்லி இருக்கும். கீழே வந்து டு கிரியேட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த வவுச்சரில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணி கிரியேட் கொடுத்தனாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுமாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 rupees நான் பண்ணதுனால எனக்கு இங்கே சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து பின் நம்பரும் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதில் வவுச்சர் கோடு அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல நமக்கு அங்கே கொடுத்துருக்கிற சீரியல் நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த சீரியல் நம்பர் நான் இப்போ இங்கே என்ட்ரு பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா பின் நம்பர் 2013 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது பின் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது இதுதான் அந்த பின்னு. ஸோ இந்த பின்னை தான் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே நான் சப்மிட்ன்ற பட்டன் வந்து நாங்கள் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா வவுச்சர் வேலெட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டல் பேலன்ஸை பார்க்குறோம். 100 rupees சொல்லிட்டு ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண அந்த 100 rupees மூலியமாக நான் இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை வந்து நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இதில் என் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் பிளான் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் பிளான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆட்டு கேட்குது இந்த ஜியோ நெட்வொர்க்கு. ஸோ அது எல்லாமே ஷோ ஆகிடுது. ஸோ அதில் செலக்ட் பிளான் கொடுத்த உடனே இதேமாரி நமக்கு வந்து
ஜியோவில் என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அந்த எல்லா பிளானுமே வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆல்ரெடி நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் ஒரு டேட்டா பேக்கேஜ் மட்டும் இதில் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொசீடில் வந்து என்டர் பின் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த பின் நம்பர் எங்கன்னாக்கா 1234 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து உள்ளே சைன்அப் பண்ணும்போது நம்ம ஒரு பின் நம்பர் கொடுத்துருக்கலையே அந்த பின் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட் டு ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அது ரீசார்ஜ் ஆகிடும். ஒன்று எஸ்எம்எஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மொபைல் எஸ்எம்எஸ் இந்த ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 15 ரூபாய்க்கு உண்டான ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 rupees இருந்தது இல்லையா. ஸோ இந்த 100 rupeesல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15 rupees வந்து போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 85 இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா மாறிடுச்சு. ஸோ இதில் மொபைல் ரீசார்ஜ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்களில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபாஸ்டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரீசார்ஜ் வந்து இதன் மூலியமாக நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், எல்பிஜி கேஸு, அப்புறம் வந்து கேபிள் கனெக்ஷன், அப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ், இதை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யூட்டிலிட்டிஸ் பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆக்சிஸ் பேயிலிருந்து பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆக்சிஸ் பேயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ண பிறகு அதையுமே நான் ஒரு சின்ன வீடியோவாக ரெடி பண்ணி நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.